ஹலோ ஆல் டே பிஃபோர் இன்டர்வியூட அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து ஜாவா கலெக்ஷன்ஸ். நம்ம ஜாவா ரைட்டாக பிளட்டாக பேக்அவுண்ட் போகிறோம் அப்படின்னா ஜாவா கலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இன்டர்வியூக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் கலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அரே மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கலெக்ஷனில் எதுவுமே இல்லாமல் அரே மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பட்சத்தில் இப்போது நம்ம வந்து அரே வந்து முன்னாடியே சைஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ அஞ்சு தான் நம்மகிட்ட வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 3 ஸ்டோர் பண்ணாலுமே 5க்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. 3 ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 2 சைஸ் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் கலெக்ஷன் வந்துருக்கு, ஹஷெட் கலெக்ஷன் இருக்குது, மேப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அரே லிஸ்ட் கலெக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர்ட் இப்போ 3 தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. 5 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீசைசபிள் இங்கே இருக்குல்ல, அந்த டைனமிக் ஸ்டோரேஜ் இருக்குது அண்ட் ஆர்டர்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஸ்டோர் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இது பழைய ஸ்டோர் இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேஷ்ஷெட்டுங்க அப்படின்னா இந்த யூனிக் வேல்யூ அப்படின்றதுக்காக அதுக்காகவும் அண்ட் அன்ஆர்டர்டாகவும் இருக்கும். அந்த இதுக்கு வந்து நம்ம ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேஷ் மேப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கீ அதுக்கோட பேர் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கீ வந்து டூப்ளிகேட்டாக இருக்காது. இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாமே. இப்போ ஒரு யூடியூப் லைவ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து 100 யூசர்ஸ் தான் இருக்காங்க, 100-200 யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யூசர் ஒவ்வொரு மினிட்டுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆர்டராக உள்ளே வருவாங்க, ஆர்டராக வெளியே ஆர்டராக உள்ளே வருவாங்க, ஆர்டராக வெளியே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் உள்ளே வருவாங்க அண்ட் வெளியே போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைனமிக் சேஞ்சஸ் யார் உள்ளே வந்திருக்காங்க அந்த லாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த இதுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் காமர்ஸில் வந்து யூசர் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வந்து இந்த ப்ராடக்ட் ஏவை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பியை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர்டாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கீ வேல்யூ அந்த யூசரோட அவங்களோட கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கீ வேல்யூ அந்த ஒரு இடத்துல வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரைட், அந்த யூசர்ன்றது வந்து ஒரு யூனிக் எலமெண்ட், யூனிக் செட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒவ்வொன்றா ஆர்டர்டாக தான் ஆட் பண்ணுறோம். அரே லிஸ்ட் அந்த ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுக்கே வந்து டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி அண்ட் டேட்டா பேஸ் கேச்சிங் வந்து இப்போது கேச்சிங்னால என்னன்னு தெரியும்ல, நம்மளோட லோக்கலில் வந்து லோக்கல் செஷன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற டேட்டா. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை வந்து நம்ம லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா இப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சர்வரில் போய் கூப்பிட்டு வந்து அதுக்கு வந்து டைம் ஆகும். இதுவே லோக்கல்லே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மெயின் பேக் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கும் தான் அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு லாக் ஹேண்டில் பண்ணுறது அங்கேயும் நம்ம கலெக்ஷன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக எதுக்கு கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேவ் பண்ணுறது தான். இப்போது நம்ம கம்மியான நம்மளோட ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கோம், அப்போ கம்மியான டேட்டாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக நம்மளுக்கு காஸ்ட் பெருசாக அஃபெக்ட் ஆகும். எதுவாக ஸ்டார்ட் அப்க்கே அஃபெக்ட் ஆக தான் செய்யும். பட் இதுவே ஒரு லார்ஜ் நம்பர் ஒரு பிக் கம்பெனி, பிக் ஷார்ட்ஸ் கம்பெனி வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே வந்து டேட்டாஸ்லாம் மில்லியன்ஸ் கணக்காக இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோரிங் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் எஃபெக்டிவான சினாரியோவுக்கு வந்து எஃபெக்டிவான டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அப்போ அந்த தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம கலெக்ஷன்ஸில் பேசிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இன்டர்வியூவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறானா இந்த சினாரியோக்கு வந்து கரெக்டான அவன் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்க தெரிஞ்சாலே யூ வில் பி த ஒன். ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரேலேருந்து ஆரம்பிப்போம். அரேயில் வந்து எப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் ஒரு அதில் ஆக்சுவலாக இங்கே பார்த்த மாதிரியே முட்டை உள்ள 8 ஸ்பேஸ் 8 முட்டை நம்மளால் வைக்க முடியும். அங்கே 7 முட்டை தான் வச்சுருக்கோம், இல்லை 6 முட்டை கூட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஸ்பேஸ் எம்டியாக இருக்கா. ஸோ அதனால் அது எஃபெக்டிவாக கிடையாது. 2 ஸ்பேஸ் எம்டியாக இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கு பதிலாக 2 மெமரி வேற எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதுவே 9 முட்டை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மெமரி கையிலேயே பிடிச்சிட்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இப்போது வந்து அரே லிஸ்ட்டை படி அது ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கு. அண்ட் அரே லிஸ்ட்டில் யூஸ் பண்ணோங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போது நம்ம ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கியில் ஆர்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து நம்ம கார்டில் ஆட் பண்ணிட்டே வருவோம். ஒவ்வொரு ஃபுட்டாக ஆர்டர் பை ஆர்டராக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் பர்கர் ஆர்டர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சர்ச் பண்ணுறேன் அண்ட் கோகோ கோலா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து ஆர்டர் போடும்போது வந்து ஃபஸ்ட்டு பர்கரில் இருக்கும், அடுத்து கோகோ கோலா இருக்கும். ஸோ அந்த ஆர்டராக அந்த ஒரு மெயின்டைன் ஆகிட்டே வருதில்ல. ஸோ அங்கே வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே செட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரீம் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லெவல் பிக் பண்ணும்போது வந்து விராட் கோலி வந்து ஒரே ஒரு தடவை தான் நம்ம பிக் பண்ணுவோம். அவர் விராட் கோலி
அப்படின்னா 1. இன்னொரு டூப்ளிகேட்லாம் கிடையாது. இன்னொரு விராட் கோலி நம்ம வந்து 11 விராட் கோலி வச்சாலுமே நம்மளுக்கு பாயிண்ட் நல்லா தான் வரும். பட் அதுக்கு நம்ம ஒரு விராட் கோலி தானே வைக்கிறோம். ஸோ அங்கே ஆனால் அவர் பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து இது ஒரு அன்ஆர்டர்ட் பட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஒன்றே ஒன் மட்டும் தான் இருக்கும். அரே லிஸ்ட் எப்படி இல்லை, அது வந்து ஆர்டர்ட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். ஆஷ் மேப் வந்து எப்படின்னா கீ வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போது உங்கள் ஃபோனில் வந்து காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நேம் அவங்களோட ஃபோன் நம்பர் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுறோம். நேம் வந்து கீயாக இருக்குது, ஃபோன் நம்பர் வந்து வேல்யூவாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்போ என் நம்பர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 97 அப்படின்னு ஆரம்பிக்காமல் ரமேஷ் அப்படின்னு அடித்தாலே இந்த கீயை அடித்தாலே வந்து வேல்யூ வருதில்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இது பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்களே தவிர. ஏன்னா இப்போது வந்து நம்ம ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட்டில் இருக்குது. அந்த டேட்டா செட்டில் வந்து ஒரு வேல்யூ நம்ம பிக் பண்ண போகிறோம், ரிட்ரீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம n டைம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகும். அங்கே அது அரை லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா n வரும். நம்ம ஒவ்வொரு டேட்டாவாக பார்த்து பண்ணேன்னா ஆர்டர்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் பட் இதுவே நம்ம வந்து அங்கே ஆஷ் ஷேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம O(1)லே வந்து அந்த டேட்டாவை பிக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. எந்த ஒரு சினாரியோவுக்கு எந்த இது கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஈஸி கொஷின்லேயே போகலாம். நம்மளுக்கு இந்த கொஷின் ஆன்சர் பண்ண இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சாலே இந்த டாபிக் நமக்கு ஓரளவு நீட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் அரே தட் த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் சால்வ்ஸ். அதாவது நம்ம அரேவோட பெரிய ப்ராப்ளம் என்ன, அது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும். அதனால் நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறோம். அண்டு அதோட ஃப்ளெக்சிபிள் டைனமிக் சைஸிங் வந்து நம்மளால் எனேபிள் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ். இஃப் ஐ நீட் டு ஸ்டோர் a list of students, roll numbers and generate there are no duplicates, which collection family list set map should I use? அதாவது அவங்க நோ டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. நோ டூப்ளிகேட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஏதாவது ஹேஷ் சைடு தான் போவோம், ஹேஷ் செட் ஆர் மேப். இங்கே வெறும் ரோல் நம்பர் மட்டும் இருக்கிறனால ஹேஷ் செட்டும் போகலாம். இதுவே ரோல் நம்பர் நேம் ரோல் நம்பர் அப்படின்ற மாதிரி கீ வேல்யூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் மேப் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுக்க தெரியணும். அண்ட் விச் கலெக்ஷன் ஃபேமிலி ஒர்க்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் அ ரியல் வேர்ல்டு டிக்ஷனரி. எந்த டிக்ஷனரி மாதிரி இருக்கிறது வந்து கீ வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து மேப் தான். ஸோ ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மீடியம் கொஷின்ஸ் வந்தோம் அப்படின்னா, ஒய் கேன் ஜாவா collections hold objects like string or integer but cannot directly hold primitive types like int or double அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து ஜாவா கலெக்ஷன் எதுக்கு ப்ரைமரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ப்ரிமிட்டிவ் டைப் அப்படி இல்லை. இப்போது ஒரு சிம்பிளோட சினாரியோட எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு ஜுவல்லரி டிஸ்பிளேயில் நம்ம டேரெக்டாக செயின் உள்ள வைக்க மாட்டோம். செயின் வந்து ஒரு செயின் கேஸில் வச்சு செயின் கேஸை வந்து ஒரு டிஸ்பிளே கேஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த டிஸ்பிளே கேஸாக ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து கலெக்ஷனாகவும் இருக்குது. அந்த செயின் வந்து ப்ரிமிட்டிவ் இன்ட்டாக இருக்குது. அந்த செயின் ஹோல்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர். ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே அந்த கலெக்ஷன் வந்து அந்த ஒரு அந்த செயின் ஹோல்டருக்காக மட்டும்தான் டிசைனாக இருக்கே தவிர அந்த செயின் அதுக்குள்ளே தான் செயின் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மெமரி வச்சு பண்ணும்போது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் இன்ட் டபுளுக்கு வந்து அது டிசைன் ஆகாது. அது டேரெக்டாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ் ஒரு இன்டிஜர் அந்த மாதிரி அதுக்காக டிசைனாக தான் இருக்குது, ப்ரைமரி இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரிமிட்டிவ் டைப் வந்து அது டேரெக்டாக ஹோல்ட் பண்ணாது. And if you building an app that tracks the top 10 recent search user made and the order matters, which collection family is best? ஸோ இங்கே வந்து ஆர்டர் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. ஸோ ஆர்டர் மேட்டர்னாலே நம்ம வந்து அரே லிஸ்ட்டை தான் போவோம். ஸோ டாப் 10 அந்த சைடுக்கு வந்து நம்ம அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஆர்டர்ட் மேட்டர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ ட்ரை டு ஆட் த எக்ஸாக்ட் சேம் நேம் ராகுல் 3 times into an hash set, what will the size of the set be? ஸோ இப்போ வந்து ராகுல் வந்து 3 தடவை இருக்குது, 3 தடவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். ஹேஷ் செட்டில் வந்து ஒரு தடவை ராகுல் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ராகுல்லே வந்தாலுமே ராகுல் என்ட்ரு ஆக மாட்டான். ஒரு கீ ராகுல் வந்து
டூப்ளிகேட் கீ திரும்ப வராது. அதே இதில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நம்ம சைஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஒரே சைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மீதி 2 ராகுல வந்து அது இக்னோர் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போது இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்ப்போம். அட் ஹை லெவல் எக்ஸ்பிளைன் த கான்செப்ஷுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செட் அண்ட் மேப்புன்னு இருக்கா. ஸோ ஓகே, நான் லிஸ்ட்டு செட்டு மேப்பு 3மே ஒரு குட்டி சம்மரைஸாகவே சொல்லிடுறேன். லிஸ்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆர்டர்டான ஏரியா அண்ட் டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அண்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லிஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், அரே லிஸ்ட் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அண்டு செட் அப்படின்ற பட்சத்தில் அங்கே எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு அன்ஆர்டர்ட் யூஸ் பண்ணுற இடத்துல அண்ட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது அந்த மாதிரி இடத்துல வந்து செட் யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு மேப் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கீ ஒரு வேல்யூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கீ வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒவ்வொரு கீ வந்து டூப்ளிகேட்டாக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ஷுவல். சரி, ஓகே, இப்போ 2வது கொஸ்டின் பார்ப்போம். ஒய் இஸ் சூஸிங் த கரெக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் கிரிட்டிக்கல் ஃபார் அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி, நான் ஒரு கரெக்டான கலெக்ஷன் யூஸ் பண்ணுற இடம் யூஸ் பண்ணனால நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அது எஃபிஷியண்ட்டாக ஆச்சுனாலே நம்மளோட சர்வர்ஸுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வராது. ஸோ அதனால் ஓவராலாக வந்து ஒரு எஃபிஷியன்ட் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இட் சேவ்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தட்ஸ் இட். And what is the difference between interface and list and implementation class like array list in the context of collection? In context of collection நம்மளே சொன்ன மாதிரி இந்த context of collection வந்து லிஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு தான் நம்ம வேலை பார்க்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் வந்து இந்த அரே லிஸ்ட் மாதிரி அதை வச்சு தான் அது வந்து செட் ஆஃப் ஹியூமன் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அன் ஒர்க்கர். ஸோ அதனால் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அரே லிஸ்ட் வச்சு தான் நம்மளால் வேலையை பார்க்க முடியும், கலெக்ஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து லிஸ்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண மாட்டோம், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஓரளவு பேசிக்காக பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து ஹேஷ் மேப். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான திங். ஹேஷ் மேப் இன்டர்னல்ஸ் வந்து எப்படி அது ஏன் ஒர்க் ஆகுது, O(1) நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கல. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, சர்ச்சிங்கில் வந்து O(1) வந்துருச்சுல. ஸோ அது எப்படின்னு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது ஏன் அப்படின்னா, இப்போது இது கீயை பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இந்த கீ வந்து ஒவ்வொரு தடவையும் ஹேஷ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஒரு கீ வந்து இன்டிஜராக மாறும். அந்த இன்டிஜரை வச்சு நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு பொசிஷன் கொடுப்போம். ஸோ அரே அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, பஞ்ச் ஆஃப் அரேஸில் தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற அந்த 0th பொசிஷனில் இருக்கிறது ஒரு அந்த ஒரு நோடு வந்து அது பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 0th பொசிஷனில் ஒரு பக்கெட், 11th பொசிஷனில் ஒரு பக்கெட், 12th 3rd பொசிஷனில் ஒரு பக்கெட், 4th பொசிஷனில் ஒரு பக்கெட் அப்படின்னு ஒவ்வொரு நோடும் ஒரு பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ஸ்டோர்டு இன் பக்கெட் தான். ஸோ வந்து இண்டெக்ஸ் வந்து 2 இண்டெக்ஸும் ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. 2 ஆப்ஜெக்ட் அவங்க 2 ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. 2 ஹேஷ் கோடுமே ஒரே இடத்துல ஒரே இண்டெக்ஸில் மோதுச்சு அப்படின்ற பட்சத்தில் கொலிஷன் வந்து அடிக்கும். அந்த கொலிஷன் ஹேண்டிலிங் அப்போ தான் நம்ம வந்து அந்த நோடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி லிங்க்டு லிஸ்ட்டாக மாறும். ஸோ அதனால் ஒவ்வொரு நோடு இட்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அப்புறம் அரேஸ் வந்து பக்கெட்ஸாக இருக்கும் அண்ட் நோட் என்ட்ரி அண்ட் ஹேஷ் ஹேண்டிலிங். ஸோ இது ஏன் நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஒழுங்காக, அந்த ஒரு நோடு வந்து கொலிஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம ஏன் லிங்க்டு லிஸ்ட்டு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, இப்போது அதுவே ஒரு 10-15 லிங்க் லிஸ்ட்டாக ஆர்டராக போயிடுச்சு அப்படின்னா அதுவே O(n) மாறிடும். ஸோ நம்மளோட O(1) அழகான இந்த டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டியே வந்து O(n) மாறிடும். ஸோ தட்ஸ் ஹவ் அதுக்காக தான் நம்ம வந்து அதையும் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போது லிங்க் லிஸ்ட்டில் வந்து அதுவும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெட் பிளாக் ட்ரீயாக அது வந்து மாற்றிக்கிறோம் ஃபார் அ ஃபாஸ்டர் ரிட்ரீவல். ஸோ அண்டு இன்னொரு கான்செப்டும் இருக்குது, ரீஹேஷிங் என்ன அப்படின்னா, இப்போது லோடு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. லோடு ஃபேக்டர் வந்து 75%ன்னு சொல்லுவாங்க. 75%க்கு மேலே இப்போது 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 பக்கெட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 10 பக்கெட் வந்து 20 பக்கெட்டாக மாறிடும்.
20 bunch ஆஃப் அரே 20 சைஸ் ஆஃப் அரே 20 பக்கெட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு 8 வேல்யூமே வந்து 3 ரீகம்ப்யூட் பண்ணி ஏற்கனவே கொலிஷன் இருந்தாலுமே இல்லைனாலுமே அது ஒரு 20ஆக பிரிஞ்சு ஸோ அது வந்து அதோட கொலிஷன்ஸ் குறையும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இன்னும் O(1) அந்த ஒரு கேஸ்லேயே நம்மளுக்கு எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 2 இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஒன்று வந்து ஹேஷிங் அண்ட் பக்கெட்ஸ், ரெண்டாவது வந்து ஹேஷிங் கொலிஷன்ஸ். ஹேஷிங் பக்கெட்ஸ் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு நோடுன்னு சொன்னேன்ல அது வந்து பக்கெட், அந்த கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவேன்ல. ஸோ அந்த கீ வந்து நம்மளுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இன்டிஜராக மாதிரி ஒரு இண்டெக்ஸ் நம்பராக நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கிது. ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளுக்கு இண்டெக்ஸ் கிடைக்கிது. ஓகே, இது 4th பொசிஷனான ஒரு கீ அப்படின்ட்டு நம்ம 4th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு கீ வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அதே இண்டெக்ஸ் 4th வந்துச்சு அப்படின்னா அங்கே கொலிஷன் நடக்கும். ஓகே, அது நம்ம ஹேஷ் கொலிஷன் அப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஹேஷிங் அண்ட் பக்கெட்ஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இந்தியா லெவலில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க. ஓகே, அதில் வந்து நம்ம பிரிக்கிறது வந்து பின்கோடு வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது தமிழ்நாடுக்குன்னு நான் அனுப்புனாலுமே அது ஒரு பின்கோடு மட்டும் நான் போட்டிருந்தாலே போதும், அது எந்த ரீஜியன் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வந்த ஒரு போஸ்ட் வந்து அந்த பின்கோடை வச்சு ஓகே இது இந்த ரீஜனில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு இந்த இடத்துல தான் இதுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு பிரிஞ்சிருதுல. ஸோ அந்த இது தான் வந்து இந்த கான்செப்ட் ஹேஷிங் அண்ட் பக்கெட்ஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த பிரிகிறது தான் வந்து அந்த ஒவ்வொரு பின்கோடுன்றது வந்து தான் ஒவ்வொரு பக்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பக்கெட்ஸ்குள்ளே வந்து நம்ம மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது வந்து லிங்க் லிஸ்ட் ஆர் ரெட் பிளாக் ட்ரீ அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ ஹேஷ் கொலிஷன்ஸ் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹேஷ் கொலிஷன் பார்க்கலாம். ஸோ கொலிஷன் நடந்துருச்சு அண்ட் இப்போது கொலிஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம அந்த நோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லிங்க் லிஸ்ட் வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாகவும் போயிடுச்சு அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீ வச்சுக்கிறோம் ஃபார் லாக் ஆஃப் என் அந்த ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் ரீஹேஷிங்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த ஒன்ஸ் அந்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஒன்ஸ் இட்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அந்த லோட் ஃபேக்டரி அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பக்கெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிடலாம். ஸோ ஹேஷ் கொலிஷன்ஸ் வந்து நான் இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து அவங்களோட பிரித்து வச்சுட்டோம். அப்படி எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட பர்த் மந்த்தை வச்சு பிரித்து வச்சுருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் 1 இருக்கிறவங்க வந்து ஜான்வரி, பின் 2 இருக்கிறவங்க ஃபெப்ரவரி, பின் 3 இருக்கிறவங்க மார்ச். அப்படின்னா இப்போ ராகுல் வந்து மார்ச்சில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? பின் 3 ஸ்டோர் பண்ணுவோம். ஷர்மா வந்து பின் ஃபெப்ரவரியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா பின் 2 ஸ்டோர் பண்ணியிருப்போம். குணால் வந்து மார்ச்சில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள பின் 3 ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் பின் 3 ஆல்ரெடி ஷர்மா இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொலிஷன் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குணாவில் வந்து ஷர்மாக்கு அடுத்து லிங்க் லிஸ்ட்டாக அப்படியே அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரெட் பிளாக் ட்ரீயாகவும் மாற்றிடுவோம். ஓகே, இப்போது அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போலாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சில கொஷின் ஓரளவு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் ஹவு ஹேஷ் மேப் ஃபைண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் டு புட் நியூ டேட்டா. இந்த கொஷின் வந்து ரொம்ப பேசிக். நம்ம ஹேஷ் கோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹேஷ் கோட் வந்து அந்த கீ ஜென்ரேட் பண்ணும், அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த கீ வச்சு ஹேஷ் கோட் வச்சு நம்பர் ஜென்ரேட் பண்ணுவோம். அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போட்டு நம்ம வந்து அரே இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா கீ அதோட வேல்யூ. ஓகே, கீ வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து கிவ் மீ அன் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேஷ் கொலிஷன். ஹேஷ் கொலிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த பர்த் மந்த் அந்த இது ஓகே அதவே நம்ம சொல்லிக்கலாம் திரும்பவும். ஸோ why do you think an interview care if you know about hash collisions? ஹேஷ் கொலிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது நம்மளோட ஹேஷ் மேப்பே வந்து O(1) தான் நடக்கும். இதுவே நம்ம ஒழுங்காக கொலிஷன் பண்ணாமல் போயிட்டோம், அது வந்து லிங்க் லிஸ்ட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டோம் அப்படின்னா அது O(n) மாறிடும், விச் மேக்ஸ் ட்ரபிள்ஸ். ஸோ திரும்பவும் ட்ரபிள் அதே ட்ரபிள் தான் மாறிடும். அது ஒரு பட்சத்துக்காக தான் நம்ம வந்து இப்படி பிரிக்கிறோம். அண்டு ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் ஆக்சுவலி அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேஷ் மேப்பிங். ஹேஷ் மேப்பில் என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ஒரு அரேஸ் ஆஃப் நோட்ஸ். ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறது வந்து ஒரு பக்கெட்ஸ். ஈச் நோட் ஆக்ட் ஆஸ் அன் ஹெட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ஆர் அ ரூட் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ.
நம்மளுக்கு கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னா அது லிங்க் லிஸ்ட்டாக போகும்ல. ஸோ அப்போ அதுதானே ஹெட்டு. அதுவே ரொம்ப லிங்க் லிஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அது ரெட் பிளாக் ட்ரீயாக மாறுன்னு சொன்னோன்னா ஸோ அப்போ அதுதானே ரூட்டு. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இஃப் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கீ ரிசல்ட் இன் எக்ஸாக்ட் சேம் அரே இண்டெக்ஸ் டஸ் த ஹேஷ் மேப் ஓவர்ரைட் த ஓல்ட் டேட்டா ஆர் கீப் இட் போத் ஹவ். இது வந்து ரெண்டுமே வந்து வச்சுக்கணும், கீப் இட் போத். ஃபஸ்ட் ஒன் வந்து பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுது, செகண்ட் ஒன் வந்து அதே பக்கெட்டில் தான் ஸ்டோர் பண்ணும். ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்குல்ல, அந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை வச்சு அது கீ வந்து டிஃப்ரெண்ட்டாக சேமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும். இஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அது ஒரு இன்னொரு வேல்யூ அப்படின்றனால அதை கீ வேல்யூ பேராக அந்த ஒரு கொலிஷனான அந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு அந்த அடுத்த நோடாக அது ஸ்டேவ் ஆயிரும் அண்ட் ஃபார்ம்ஸ் லிங்க் லிஸ்ட்டு. இதுவே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும், which means duplicate. If an hash map is just an array, what happens when you add so many items, then the array completely fills. இப்போ வந்து நான் சொன்ன கான்செப்ட் ரீஹேஷிங் கான்செப்ட் வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா இப்போது லோட் ஃபேக்டர் நான் சொன்னால அந்த 75% மேலே ஆச்சு அப்படின்னா அரேஸ் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ ரீஹேஷிங் ஆயிரும். அண்ட் திரும்பவும் ஒவ்வொரு நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு வேல்யூமே அதோட திரும்ப ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அண்ட் 20 ஸ்டோர் ஆகும். 20 வந்து 75% மேலே ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா 40 மாறும். ஸோ 2x வந்து டபுள் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் அந்த சைஸ் பேஸ்டு அந்த இன்புட் என்ட்ரி ஆகிட்டே இருக்கிற போது. இப்போ நம்ம அது கோடில் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா கோடில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட் இதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இது வந்து ஒரு தடவை கோடில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் கான்ட்ராக்ட் மட்டும் இருக்குது. இஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அக்கார்டிங் டு ஈக்குவல்ஸ் மெத்தட் தென் தே மஸ்ட் ஹேஷ் கோட்லேயே சேம். இப்போது வந்து ஈக்குவல்ஸ் மெத்தடில் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் கோட்லேயும் சேமாக தான் இருக்கும். அதே ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா ஹேஷ் கோடில் அது சேமாக இருந்தாலுமே ஈக்குவல்ஸில் அது சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. புரியுதா? இதுதான் ஹேஷ் கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ்க்காக பொசிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ 2 பொசிஷனுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொலிஷன் தான் ஆகுமே தவிர அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது டூப்ளிகேட் என்ட்ரியா இல்லை வேறு என்ட்ரியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ கொலிஷன் ஆனதுக்கப்புறம் இதுவே அந்த ஈக்குவல்ஸ்லேயும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட்டுன்னு ஆயிரும். ஸோ இதுதான் சிம்பிள், ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல்ஸில் அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் கோடில் அது ஈக்குவலாக தான் இருக்கும், அது வந்து டூப்ளிகேட். ஓகே, இதுவே ஹேஷ் கோடில் அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொலிஷன், அங்கே வந்து நம்ம ஈக்குவல்ஸ் வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் அது வந்து டூப்ளிகேட்டாக இல்லைன்னு செக் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கோடில் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே நான் சொன்னதை வந்து லைனில் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் திஸ் ஈக்குவல் டு 0 இப்போ வந்து என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது மெமரி லொக்கேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட், அதனால் ரிட்டன் ட்ரூ. இஃப் இல்லை அது வந்து அது ஒரு நல்லா இருக்குது, நல்லு மீன்ஸ் அந்த நோடில் வந்து எந்த டேட்டாவுமே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு அந்த பக்கெட்டோட ஃபஸ்ட்டு இல்லை வந்து என்ட்ரி ஆக போகுது. ஆர் ஆல்ரெடி இருந்த அந்த பக்கெட்டோட வேல்யூவும் இதுவும் வேறு அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ். இங்கே வந்து ஈக்குவல்ஸ் கிடையாது, அதனால் நம்ம அடுத்ததில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அப்போது வந்து நம்ம அதை ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குது இன்சிடென்ட் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து கம்பேர் செக் பண்ணுறோம். இங்கே நான் ஸ்டூடெண்ட் வச்சு போட்டனால அதோட ரோல் நம்பரும், அது ரோல் நம்பர் தான் யூனிக் சொன்னேன்ல, நான் ஏன் ரோல் நம்பர் எடுக்கேன்னா அது யூனிக், அது வேறு, இது வேறு. ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் என்ட்ரியாக மாறிடும்ல. இதே வேறு இருக்குன்றனால திஸ் ரோல் நம்பர் ஈக்குவல் டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட். ஸோ ரிட்டன் ட்ரூ ஆயிரும், ஈக்குவல்ஸ்ன்னு வந்துடும். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் டூப்ளிகேட் வேல்யூ கிடையாது, நம்ம அந்த நோடோட அடுத்த நோடு லிங்க் லிஸ்ட்டாக நம்ம இதை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுவே ஹேஷ் கோடு அப்படின்னா ஹேஷ் கோடு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஹேஷ் வேல்யூ தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ சிம்பிள். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணணும், ரெண்டுத்தையுமே ஒன்று தனியாக ஓவர் ரைட் பண்ணணும், ரெண்டுத்தையும் அட் அ டைமில் ஒன்றா ஓவர் ரைட் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹேஷ் கோடு வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, அது மேபி கூட ஈக்குவலாக இருக்கலாம், அது கொலிஷன்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஈக்குவல்ஸ்ன்றது ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் மாதிரி யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓரளவு ஜாவா கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹேஷ் எனக்கே வளருது. ஸோ இதெல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹேஷ் மேப்பிங் இன்டர்னல்ஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in next video. Bye.